ஆறுமுகம் ருத்ராஜன். சில பேர் இது போடலாமா, பெண்கள் போடலாமா, ஆண்கள் போடலாமான்னு அதெல்லாம் கவலையே தேவையில்லை. உண்மையிலே முருகன் எதற்கான கடவுள்? அத்தனைக்குமான கடவுள். இந்த லெமனை நம்ம கையில் வச்சுக்கிட்டு முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா வயிறு இழுக்கும். முருகா அப்படின்னா என்னுடைய வியாதி போகணும், முருகா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு மனசு சரியில்லை, எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு போகட்டும். சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த லெமன் கையில் வச்சுருந்துட்டு, இந்த வெயிட் தான் கர்மா, அந்த வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி முருகனுக்கு உண்டு. அவர் அதுக்கான ஒரு அவதாரமும் கூட. அதனால தான் முருகா நினைச்சு அந்த விபூதியை பூசும் பொழுது இந்த கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உண்மையிலே முருகனோட வேலுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? எல்லாமே இந்த வேலில் இருக்கு. உயிர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓட்டம் என்றால் வேல். ஸோ முருகனை நினைச்சு யார் எப்போ வேணாலும் காவடி எடுக்கலாம். ஒரு மனிதனை ஒரு ஸ்டாரை இயக்கக்கூடிய சக்தி காவடி எடுக்கும். கோல்டு வேல் பாக்கெட்டில் போட்டு உட்காந்துட்டு போகும்போது என் ஃப்ரெண்ட்டை காமிச்சேன், இங்கே பாருங்க ஒரு வேல் கொடுத்தா இது வந்து கோல்டு சார் அப்படின்னாரு. சரி வந்து தாத்தா கொடுத்தா, அப்படி ஒரு தாத்தா அங்கே இருந்தே கிடையாது. ஓகே. முருகனை வந்து போருக்கான கடவுள்னு சொல்லுவாங்க, காதலுக்கான கடவுள்னு சொல்லுவாங்க. உண்மையிலே முருகன் எதற்கான கடவுள்? கடவுள், அத்தனைக்குமான கடவுள். ஓகே. போருக்கும் காதலுக்கும். அதாவது காதல்னா அன்பு. அதாவது அன்பு அப்படிங்கிற விஷயத்துல தான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சரணாகதி. போருக்கான கடவுள் அதான் சொல்லுவாங்க. கொக்கரு தான் சொன்ன இந்த கோழிக்கான சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேவலுக்கான சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு துன்பம் இன்பம் எல்லாமே இருக்கும். துன்பம் வரும்போது அது வந்து போர் குணமாக மாறும். கையில் வேல் வச்சிருக்காரு இல்லையா, என்னோட பக்தனுக்கு என்ன பிரச்சனை, அந்த தாக்கத்தை கிழித்தெறியக்கூடிய சக்தி இருக்கும்போது போர் குணம். போர் மாதிரி இருப்பார். ஆமாம். அன்பா பாசமா சில விஷயங்கள் நடக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ பர்த்டே இருக்குது, முருகனுடைய பர்த்டே இருக்குது, கந்தசஷ்டி படிக்கிறாங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பாங்களா, அப்போ குழந்தையாக இருப்பாங்க, பண்பாக இருப்பாங்க. சரி, குணாதிசயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலை நம்ம பக்கத்தில் நினைக்குதோ அவர் பக்தருக்கு ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறது. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்போ போர்க்கணும், போராற்றலாக இருக்கும், கடினமாக இருக்கும். அதே நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கீங்க, அவருடைய பர்த்டேயில் நம்மளுடைய ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும்போது குழந்தையாகவும் அன்பாகவும் ஒரு மிடிலாக ஒரு நம்மளோட சகோதரனாக, அதான் முருகனுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு கேட்டிங்களா, சக மனிதர்களோடு இருக்கிற மாதிரியே வந்துட்டு போவாங்க. அதில் உரிமை இருக்கும். வாடா போடான்லாம் கூட ஒரு பர்த்டே சொல்லுவாங்க, என்னடா நீ என்ன செய்ய மாட்டேங்கிறியா அப்படின்னு கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே தான் இந்த சக நண்பர்களாக, ஒரு குழந்தையாக இருக்கும்போது சக குழந்தையாக, கொஞ்சம் அடல்ட்டாக பெரியவங்களாக இருப்பாங்களே, டேய் முருகா என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு வயசானவங்க சொல்லும்போது அதுக்கு அவர் மகா அன்பு. இந்த மாதிரி அன்பெல்லாம் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா குழந்தை பல உருவகத்தில் இருக்காங்க இல்லையா, குழந்தை முருகன் இருக்காங்க, அதேமாதிரி அருள் முருகன் இருக்காங்க, அது வேல்லே பார்த்திங்கன்னா மாணிக்க வேல் இருக்குது, தங்க வேல் இருக்குது, சொர்க்க வேல் இருக்குது. இதுமாதிரி வேலில் பல விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி தான் ஒவ்வொரு ஆற்றலும் பெரிய ஆற்றல், சக்தி மகாசக்தி. அதனால தான் இந்த நாட்கள் முருகனுக்கான நாட்களில் எல்லா நாட்களுமே சூப்பராக இருக்கும். முருகனுக்கான நாட்கள் போது சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் வந்து பவர்ஃபுல்லாக மீன்ஸ் உங்களோட சார்ஜ் நல்லா இருந்தால் தானே இருக்கும், இல்லைன்னா டக் டக்குன்னு போட்டுப்பீங்களா, அது மாதிரி ஃபுல் சார்ஜில் இருக்கக்கூடியது எல்லா கடவுளுமே. ஸோ அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம அவருக்கு தேவையான விஷயம் ஒரு வேல்மாறல் இதுமாரி வந்து இதுக்கு தான் ஸ்பெஷல் பூஜைலாம் கிடையாது. அவருக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும், சந்தனம் வைக்கலாம், பானக்கம் பிடிக்கும், பால் பாயசம் பிடிக்கும். இந்த மாதிரியான பிடிச்சங்களை வைக்கும்போது அதை வந்து நம்ம தான் எடுத்துக்க போகிறோம், ஆனால் அவர் அந்த டேஸ்ட் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். எத்தனாயிரம் குடும்பங்கள் இருந்தாலும், கோடான கோடி குடும்பங்கள் இருந்தாலும், அத்தனை துகள்கள் நம்ம ஆட்டமாக சென்று அதில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களோட அன்பை எடுத்துக்கூடிய ஒரு சக்தி அந்த நாளில் இருக்குது. ஓகே. முருகனோட அருள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் என்னென்னா? சின்ன வேல்மாறல் கண்டிப்பாக போடணும். வேல்மாறல் இன்றைக்கி தான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல முடியலனாலும் அந்த டேப் ரெக்கார்டில் இல்லை சவுண்டில் இல்லைன்னா ஹெட்ஃபோனில் வேல்மாறல் காலையில் ஒரு 5 to 10 minutes மெடிடேஷனே எனக்கு டைமே இல்லைனாலும் காதில் போட்டு அது வேலை செஞ்சிடணும். உள்ள கூடும் வெளிக்கூடும் சொல்லுவாங்க. அதாவது அகவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உள்ளொளி பெருக்கி வெளி ஒளி பெருக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்க கேட்க உள்ள இருக்க கரையெல்லாம் போகும் வேல்மாறலுக்கு. ஓகே. அதேமாதிரி சஸ்திரபந்தம் நம்ம பாமசாமி சொல்ற மாதிரி முருகனை இமேஜினேஷன் கொஞ்சம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு இமேஜினேஷன் அப்படியே முருகனுடைய கிரீடத்துலேருந்து ஃபேஸ்லேருந்து அந்த வேல் கையில் வச்சிருக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒன்றும் பெருசாக தெரியாது, ஆனால் இது மாதிரி இமேஜினேஷன் பண்ண அப்படியே ஒரு லைவாக நிற்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். இந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சுனாக்கா அதான் சொல்லலையா, முருகனை உள்ளே அழைத்து கொள்ள அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாறும்னு சொல்லுவாங்க. எந்த கடவுளுக்குமே இது அழகாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். 2 அருகம்புல் ரொம்ப ரொம்ப முக்கியம். முருகனை நினச்சி காலையில் ஒரு அவுன்ஸாவது நம்ம வந்து அருகம்புல் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனையும் நடக்கும். ஓகே. ஸோ முருகனுக்கு மிக முக்கியமானது அருகம்புல். அந்த அருகம்புல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பீஸ் மென்று சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸ் அடித்து குடிச்சிடலாம். டெய்லி பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் அருகம்புல் உள்ளே செல்ல காரிய சித்தி உண்டாகும். ஓகே. காரிய சித்தினா என்ன, நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம எப்படி
யசோகத்தில் இருக்க போகிறோம். அதான். ஸோ இது மாதிரி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அருகம்புல் சார் உள்ளே போணுச்சுனாக்கா போதும். அது முருகனை நினைத்து இல்லை நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து ரெண்டையுமே நினச்சி குடிச்சா சூப்பர். வேல் பூஜை வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்குதோ, இல்லை ஒரு நல்ல அற்புதமான நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில் வேல் பூஜை இல்லைன்னா வேல் ஃபோட்டோ இல்லைன்னா முருகன் ஃபோட்டோ இந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ணலாமே போதும். அதேமாதிரி ஆறுமுகம் ருத்ராஜம் சில பேர் இது போடலாமா, பெண்கள் போடலாமா, ஆண்கள் போடலாமான்னு நீங்கள் அதெல்லாம் கவலையே தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு விபூதி டப்பாவில் ஆறுமுகம் ருத்ராஜத்தை போட்டுருங்க. போட்டுட்டு முருகா இல்லைனாக்கா ஓம் நமச்சிவாய வந்து நம்ம சிவனுக்கு அதுக்கும் இதுதான், முருகனுக்கும் சம்மந்தது தான் இல்லையா, சரவணபவர் ஓம் சரவணபவர் எடுத்து ஒரு 3 தடவை இல்லை 7 தடவை 9 தடவை சொல்லிட்டு அப்படி நெத்தியில் வச்சுட்டு போங்க. அத்தனை காரியம் ஜெயம். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவே போதுமான விஷயந்தான். சரவண பவ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரவண பவ இந்த மாதிரி சக்கரங்களை இயக்கும், சோலார் பிளக்ஸ் இயக்கும். நான் சொன்னேன்ல இந்த லெமன், அதை அந்த அப்பவுமே அப்படியே கண்டினியூட்டி போயிடுச்சு. இந்த லெமனை நம்ம கையில் வச்சுக்கிட்டு முருகா அப்படின்னு சொன்னீங்கன்னா வயிறு இழுக்கும். முருகா அப்படின்னா என்னுடைய வியாதி போகணும், முருகா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முருகா எனக்கு திருமணம் தடையாக இருக்குது, முருகா எனக்கு வியாதிகள் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு மனசு சரியில்லை, எதுவாக இருந்தாலும் என்னை விட்டு போகட்டும்னு சும்மா ஒரு 5 நிமிஷம் அந்த லெமன் கையில் வச்சுருந்துட்டு அந்த லெமன் என்ன பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டுரும் ஃப்ரைடே மட்டும். ஓகே. என்ன ஆகுனா உங்கள் சக்கரங்கள் என்ன செய்யும்னு இதை வச்சு பார்த்த பிறகு தான் சொல்லுவேன். ஏன்னா அனுபவிச்சா தானே விஷயம் புரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், என்னுடைய கிளைண்ட்ஸ் தான் சொல்லி எத்தனையோ பேர் அவங்களோட துன்பத்தில் முருகனை வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கர்ம வினைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா? 100%. ஓகே. கர்ம வினை அப்படிங்கிறது தான் கருக்குள் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மைனஸ். எல்லாருக்குமே 3 ஜென்மம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது தடங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஜோசியமோ இல்லைன்னா ஒரு பிரசன்னமோ பார்க்க போனீங்கன்னா உன்னுடைய கர்ம வினை தான் உன்னுடைய வெயிட்டு. நம்ம ஓடணும் வேகமாக ஓடிட்டு இருப்போம், பின்னாடி வந்து பேக் 1000 பேக் கிடக்கும். நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாமே, அது காற்றா இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு ஓடுறது, நீங்கள் வெயிட்டே இல்லாமல் ஓட சொன்னால் 100 கிலோமீட்டர் ஓடிடுவீங்க. வெயிட்டோட ஓடினா 5 பல்லாங்கூட ஓட முடியாது. இந்த வெயிட் தான் கர்மா. அந்த வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி முருகனுக்கு உண்டு. அவர் அதுக்கான ஒரு அவதாரமும் கூட. கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய டிஎன்ஏலையும் இருக்கும், மூளையிலையும் பதிச்சிருக்கும், தலையெழுத்துல இருக்கும். அதனால தான் முருகா அப்படின்னு நினச்சி அந்த விபூதியை பூசும் பொழுது அந்த கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எந்த அளவுக்கு சரணாகதி இருக்கீங்க, உங்களோட நல்லது. அதனால தான் இந்த கிருத்திகை மாதத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுக்க நம்மளுடைய இந்த பேக் கர்மா வெயிட்லாம் குறையும். ஒரு குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களா பார்த்து பண்ணணும், இருக்கிறவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. அதான் அதை அறிந்து உதவி செய் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து உதவி செய்ய சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இருக்கிற வரைக்கும் தான் நீ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ. குழந்தைங்க அந்த சிரிப்பு உங்களுடைய மிகப்பெரிய கர்மா ஒரு பறிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்று ஒன்றா ப்ளக்கிங் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கோயிலில் உள்ள தாமரை குளத்தில் குடிப்பாங்க, தாமரைங்கிறத டிஷன்ட்னா இந்த மாதிரி இருக்கும். முருகன் அதற்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறாரு. அது கையில் வச்சுருக்க வேல் கண்டிப்பாக ஒவ்வொரு பிளக்காக எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். வேல் பல விஷயங்கள்ல இருக்கு. அதனால தான் அவர் கையில வேலவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவர் ஒரு கொஞ்சம் டரரா இருப்பாரா எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல டரரா இருப்பாங்க. ஓகே. அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்பொழுது நீக்கும் மிகப்பெரிய ஒரு கடவுள்னா முருகன். ஓகே. வேலுண்டு வினை இல்லை அப்படின்ற மாதிரி பழமொழியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்களும் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வேல் வேல்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலே முருகனோட வேலுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? 100%. ஓகே. அதுதான் வேல் அப்படிங்கிற விஷயமே. தங்க வேல்லேருந்து மரகத வேல்லேருந்து எல்லாமே இந்த வேலில் இருக்குது. நம்மளுடைய முதுகுத்தண்டம் தான் அது மிகப்பெரிய ஒரு வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆணை வேல் ஒன்று இருக்குது. அதான் நம்ம கூட உடம்புல இருக்கக்கூடிய அந்த தண்டுவடத்தில் பிட்யூட்டரி கிளாண்டில் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நரம்பு. அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வெயில். ஒவ்வொரு மனுஷனாக பிறந்த ஃபாரினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியல, சில அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க போயிட்டுருப்பாங்க. ஆனால் இயக்கத்தில் உயிர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓட்டம் என்றால் வேல். வேலின் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த வேலோட அமைப்பை ஜஸ்ட் ஒரு வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாலே பாசிட்டிவ் ஆகிடும். வேலையும் முருகனையும் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா? 100%. ஓகே. 100%. அது சின்ன வேலாக இருக்கலாம், பெரிய வேலாக கூட இருக்கலாம். சில பேர் கோவிலில் இருந்தால் தான் அவ்வளோ பஸ் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. வேல் முருகன் அதே மாதிரி தான். அதாவது ஒரு அடிக்கு மேலே நம்ம அதுக்கு வந்து அந்த உயிர் சத்து அதிகமாக இருக்கும். ஓகே. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி 60 வாட்ஸ் பல்ப் எரியும் போது 70 வாட்ஸ் போனால் என்ன ஆகும்? புரியுது. அதுதான் அந்த பல்ப் வெடிச்சிடும். ஒன்றும் கிடையாது, ஹை பவர். அப்போ ஹை பவர் ஆகும் இருக்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்ப பெருசாக போக தேவையில்லை. 100% ஒரு சின்ன வேலை, ஒரு குட்டியாக அது வந்து நம்ம வணங்கலாம். அதேமாதிரி சிலைகளும் வச்சு வீட்டில் வணங்கலாம். உண்மையிலே காவடி எடுக்கிறோட பின்னணி என்ன, அது மகிமை என்ன? 100%. காவடி என்பது வேண்டுதல் எடுக்கிறது. முருகனுக்கு பிடிச்சது எல்லாமே காவடி சிந்து இந்த மாதிரியான சாங்கெலாம் இருக்கும். ஒரு வைப்பு. இந்த காவடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காவடியை தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, நான் சொன்ன மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதேமாதிரி மனஸ்தாரம், அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை இயக்கிறதுக்கு வேணால் ஒரு சக்கரம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சோலார் பிளெக்ஸ் மீன்ஸ் நம்மளோட தொப்புள் நாடி, தாய் வழி வரக்கூடிய இது. ஸோ
இந்த காவடியை எடுக்கும் பொழுது அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அவங்க ஜம்ப் பண்ணிட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லும்போது இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய வினைகள் எல்லாமே 72,000 நாடு இயங்கும் பொழுது அங்கே வந்து மைனஸ் எல்லாம் ஓடிடும், ப்ளஸ் வரும். இது ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக். முருகா என்ற சொல்லே பார்த்தீங்கன்னா மகாமந்திரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு பேப்பரில் அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை அப்படி தட்டி விட்டோம்னா பறக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கர்மா, உடலில் இருக்கக்கூடிய தடை, உடலில் இருக்கக்கூடிய கரை, முன்னாடி இருக்கக்கூடிய திரை எல்லாம் அப்படி அகன்று போகிற மாதிரி இருக்கும். அதான் காவடி எடுக்கிறதுனால சொல்லிட்டேன். காவடியில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்குற விஷயங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான். இதை முருகா என்ற முருகனோடு இருக்கும் பொழுது மிக ஈஸியாக நடக்கும். நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் காவடி எடுக்கும்போது வெயிட் இருக்கும், காவடி இருக்கும்போது தூக்க வேண்டிய என்ன பார்ப்போம்னா எனக்கு வெயிட்டே இல்லைம்மா, முருகன் உள்ளே இருக்கும் பொழுது. சில பேருக்கு சும்மா நானுங்க பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா வெயிட்டோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சரணாகதியோடு ஒரு அந்த பல்லக்கு மாதிரி அந்த காவடி என்பது காவடி நம்மளுடைய உடம்பை காப்பு கொடுக்கும். காவடி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 18 காப்பு நம்ம உடம்புல வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி காவடி எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆடி 18 இப்போலாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி 18 பார்த்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு அந்த காலத்தில். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் நாள், இந்த சித்திரை மாதம், இந்த மாதிரியான விஷயங்கள், அங்கனி உத்திரம், இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ முருகனை நினைச்சு யார் எப்போ வேணாலும் காவடி எடுக்கலாம். அந்த காவடி எடுக்கும் பொழுது அவங்களுடைய கட்டு, அந்த கட்டு 18 கட்டு ஒருத்தவங்களுக்கு 18 படி மாதிரி. ஸோ அப்போது அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நம்ம 8 வகையான தேவதைகள், அதே மாதிரி நம்ம பறக்கும் போது இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். காவடி எடுக்கும் பொழுது அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு எண்ணம் சதவியாக இந்த தோள்பட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த ட்ரையாங்கிள், அடுத்தது இந்த ட்ரையாங்கிள், அடுத்தது இந்த நிப்பிள், இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள். இப்படி அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வந்துருதா, ஒரு மனிதனை ஒரு ஸ்டாரை இயக்கக்கூடிய சக்தி காவடி எடுக்கும் முறை புரியுது. அப்போ முருகன் கொடியில் ஒரு ஸ்டார் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்டார் தான் ஒன்று இயக்கும் ஸ்டார் சொல்லுவாங்க. அவனுக்கு இன்னும் நேரம் வரலப்பா, அவனோட ஸ்டார் ஒன்று வேலை செய்யலப்பா, ஒரு வயசுக்கு மேலே தான்ப்பா அவன் பர்த்டே இருக்கணும், அப்போ தான் அவன் ஸ்டார் வேலை செய்யும். இந்த ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு சொல்கிறது இங்கே தான் பாருங்க, லெஃப்ட்டு ரைட்டு மூன்றாவது இந்த ஷோல்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும், உயிர் புள்ளின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், நெத்தி, இங்கே சேர்த்திங்கன்னா டைம். அப்புறம் இந்த இது இப்போ ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா, இன்னொரு ஸ்டார் கீழே வரணுமே, அதுதான் நிப்பிள். நிப்பிள்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த நிப்பிள் ப்ளஸ் தொப்புள், நிப்பிள் ப்ளஸ் தொப்புள். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இது கீழே இறங்கிடுது, அப்போ ஸ்டார் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்படி தான் இயங்கும். இந்த இயக்கம் சரியில்லைனாக்கா தயக்கமாக இருக்கிற நேரத்தில் அந்த இயக்கத்தை இயக்கிறது தான் காவடி. இப்போ என்ன வேண்டுறாங்களே, அவன் இயக்கம் குறைவாக இருக்கும் போது அவன் பிரச்சனைக்காகுது. அவன் தான் என்ன பண்ணுவான், பிரச்சனைன்னு வந்தால் தானே டாக்டர்கிட்ட போவாங்க, ஃபீவர் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போவாங்க. அப்போ கடவுள்கிட்ட வேண்டாம்ப்பா, நான் இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்பா. எடுக்கலனாலும் எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது தான் அங்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவனோட உடல் முழுக்க அந்த கட்டுக்குள்ளே வரும், 18 கட்டுக்குள்ளே வரும், 18 படிக்குள்ளே வரும், 18 சேனலுக்குள்ளே வரும். முதுகோட தண்டோட அந்த கணக்கு தான். ஓகே, அந்த கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும், அந்த மிஸ்ஸிங்கை வந்து அழகாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பேராற்றல். அதனால தான் காவடி எடுக்க முறை. சிவபெருமானோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முருகனை தாண்டி தான் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது காரணம் வந்து சிவபெருமானுக்கே அப்பன் முருகன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையா? அது உண்மைதான். பட் ஆனால் அதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. ஓகே, முருகனை தாண்டி தான் சிவனை பார்க்கணுன்றது கிடையாது. முருகன்கிட்ட ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஈஸியாக போயிடும், அப்ளிகேஷன் அப்படி போகலாம். ஓகே, ஆனால் இவர் இருந்தால் தான் அப்படி ஒன்றும் அப்படி கிடையாது. அந்த பாடம் அப்பனுக்கே பாடம் கற்பித்த முருகன் அப்படிங்கிறது அந்த சிவபெருமானுக்கு லாக் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க, யாருக்கு லாக் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் சொல்ல முடியாது. ஒன்று ஒவ்வொரு குருமார்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஷ்யன் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. இவர் எப்போ குரு லாக் ஆகிறாரோ அவரை ஓப்பன் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண, சிஷ்யன் தான் ஓப்பன் பண்ணி விடணும். அதுமாரி சிவனும் ஒரு தடவை லாக் ஆகும் பொழுது திறந்து விட்டவர் கதை தான் அப்பனுக்கு. அப்போ ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு, இதை தொடர்ந்தாலும் செஞ்சிருப்பான்னு சொல்கிறது நல்ல விஷயம். ஓகே சொல்கிறாரு. அது ஒரு காலகட்டத்தில் தான் வந்து முக்கியமான காலகட்டங்களில் எல்லாத்துலேயுமே முருகன் சிவன் பெருமானே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு சில சமயம் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளோட கர்மா தடுக்குது. முருகன்கிட்ட போய் ஐயா முருகா அப்பன்கிட்ட போய் சொல்லுப்பா என்னோட பிரச்சனைகள் எப்படி இருக்குனாக்கா முருகன் கண்டிப்பாக போய் சொல்லுவேன். ஸோ அதனால அந்த வழியை பாச வழி தான் தாண்டி தான் போகணுங்கிற அராஜக வழியெல்லாம் கிடையாது. பாச வழியில் வந்து அப்படி இப்படி போகிற ஒரு ஸ்டைல் தான். அப்படி நீங்கள் முருகன் பக்தன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை சொல்ல முடியுமா? சின்ன அனுபவம்ல நிறைய அனுபவம் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் பிறக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த காலத்தில். சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவத்தில் என்ன பண்ணுறாங்க, சரி வேண்டாம் அந்த பேபி அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வழிகளில் அவங்க வந்து அது வேண்டாம் நினைக்கும் பொழுது அத்தனை வழிகளையும் தாண்டி, அதாவது இது வேண்டாம் நினைக்கும் போது என்னென்னலாம் ஒரு மாத்திரைகள் அந்த காலத்தில் கோவத்தில் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த மாத்திரையே வேலை செய்யணும். ஆனாலும் நான் பிறந்தேன். ஓகே, ஸோ இந்த மாரி அந்த டாக்டர் போய் பார்ப்பாங்கல்ல, கோபம் தாங்கோன்னு போய் வந்து வீட்டில் கேட்டுருக்குறாங்க,
இந்த மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றுமே ஆகலையே, அது என்னன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க அந்த டாக்டர், முருகபக்தர் அந்த டாக்டரு, அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போது ஆம்பளை குழந்தையாக தான் பிறக்கும், பேர் வச்சா அது ஆம்பளை தான் பிறக்கும், நீ முருகன் பேர் வை அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ முருகன் வைக்கல, இப்போ செந்தில்குமார்னு வச்சுட்டாங்க. இப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம், நான் கடந்து போகும் பாதைகள் எல்லாமே முருக பக்தர்களாக தான் வந்து டச் ஆவாங்க. இதே பார்த்தீங்கன்னா சிவாபுரியில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். சரி, என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போயிருந்தாருன்னு. அங்கே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு தாத்தா வந்திருந்தார். ஒரு குட்டி, ரொம்ப குட்டி கோல்டு வேல். சரி, என்னடா இப்போ தான் எனக்கு கோல்டுன்னு தெரியாது, சின்ன வேல் கொடுத்தானே எடுத்து பாக்கெட்டில் போட்டு உட்காந்துட்டு போகும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சேன், இங்கே பாருங்க ஒரு வேல் கொடுத்துருக்காரு அப்படின்னு. வேல் கொடுத்தாருன்னு வாங்கி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோல்டு சார் அப்படின்னாரு. உடனே பக்கத்தில் நான் வந்தேன், பக்கத்தில் போய் கேட்டு வந்த மாதிரி வந்து தாத்தா கொடுத்தாங்க. அப்படி ஒரு தாத்தா அங்கே இருந்ததே கிடையாது. ஓகே, இந்த மாதிரி யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயில். இது என்ன அப்படின்னு வெயில் வந்த பிறகு தான் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மட்டும் இல்லை, முருகனுடைய காட்சி பொருளாக நிறைய விஷயங்கள் நான் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறையா சொல்லலாம் அது. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.